கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நீ யூஸ் பண்ணியிருப்பீங்களே இன்டர்நெட்டு, அதில் மீதி போயிருக்கும் இன்டர்நெட்டு ஒரு 400 MB 500 MBன்னு. அதை எப்படி இன்னைக்கு யூஸ் பண்ணுறது? எந்த வித ஆப்பும் இல்லை, செட்டிங்ஸ் மட்டும் மாற்றுங்க, அது வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் வீடியோவில் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை நீ எவ்வளோ யூஸ் பண்ணிக்கோன்னு பார்க்குற வீடியோ. அதனால இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். நான் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து 100% ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் இப்போ வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் இருக்கு இல்லையா, ஆல் இன் ஆல் தமிழ் சேனல், அதை வந்து டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு கூட கொடுக்குறேன். எனக்கு வந்து மெசேஜ் கூட வந்துருச்சு. ஓகேவா? 100% ஃபினிஷ்டு, யூ ஹேவ் எக்ஸஸ்டட் யுவர் டெய்லி டேட்டா அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அந்த ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன், ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து பாதி இதை வந்து கட் பண்ணிட்டேன் பாதி இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும். இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணி வச்சு இந்த ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தனால இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். இன்டர்நெட் என்கிட்ட சுத்தமாக இல்லை, லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிடல. மெசேஜில் போய் இன்னைக்கு வந்து எனக்கு 100% ஃபினிஷ்டு. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 7:55 வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு டேட்டா தான் பார்த்துக்கோங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? 100%. இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன், பழைய மெசேஜ்லாம் காமிக்கல. ஓகேவா? இதே இன்னைக்கு வந்த மெசேஜ் தான். பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க. ஓகேவா? சர்ச் பாரில் போயிட்டு டேட் அண்டு டைம்னு போடுங்க. DATE அண்டு வந்து எஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, எஸ்ஸுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி அந்த அண்டு போட்டுட்டு TIMEன்னு போடுங்க. டேட் அண்ட் டைம்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் மாற்ற போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி டேட் அண்ட் டைம்னு இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆஃபே பண்ணிடாதீங்க. அந்த இது ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து செட் டேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து 27ஆம் தேதி முன்னாள் நாள் வச்சிடுறேன். அதில் வந்து ஃபினிஷ் ஆகலை. ஓகேவா? இப்போ வந்து நான் ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம், PM AM எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்து இப்போ வந்து நான் ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து யூடியூப்பில் போய் நம்ம ஆல் இன் ஆல் தமிழ் சேனல் இருக்கு இல்லையா, அதை வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் உடனே வந்துடும் நம்ம இன்டர்நெட் வந்து நேற்று இன்டர்நெட் போட்டோம் இல்லையா, அதனால உடனே நம்மளோட சேனல் வந்து வியூ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு டைப் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ப்ரூஃபே இல்லாமல் காமிக்கிறாங்க, ப்ரூஃபோட தான் காமிக்கிறேன். நேற்று ஷூட் பண்ண வீடியோவில் இது இன்னைக்கு ஷூட் பண்ண வீடியோ தான். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பொய் முடியலை அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இது வந்து ஓடிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அதுவாக வந்துடும். இது வந்து நேற்று இன்டர்நெட் தானே, அதனால் வந்து லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஆல் தமிழ் சேனல் நம்ம ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அதை கிளிக் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நீங்கள் நேற்று இன்டர்நெட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் எடுக்க முடியாது. நீங்கள் டேட்டா பேக் போட்டு நேற்று இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து வியூ ஆகுது. ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு போட்டு வீடியோஸ் எல்லாம் வருது. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். நேற்று நெட்டு எடுத்தனால ரொம்ப கம்மியாக தான் நெட்டு கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக நெட்டு கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா இமேஜும் வருது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெக்னிக் எனக்கு யூஸ் ஆச்சு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு சில ஃபோன்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். நான் வந்து சொல்கிறது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான். ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இது யூஸ் ஆனதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துங்க. உங்களுக்கு இதில் வந்து நிறையா பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்த வீடியோ வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இத்தனை இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் மீதி இவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ
ஒரு 60 ஜிபி டேட்டா ஃப்ரீயாக எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். அது வந்து பாதி பேருக்கு தான் ஓகேவா, சின்ன சின்ன பேருக்கு தான், சின்ன ஒரு லக் இருக்கிற பேருக்கு தான் கிடைக்கும் ஓகேவா. ஆனால் 2 ஜிபி டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லா சோஷியல் மீடியாஸும் போட்டு விடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.